அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ல நம்மளுக்கு ஒரு கிராஃபிக் டிசைன் சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அது வந்து அடோபி சாஃப்ட்வேரா தான் இருக்கும். அதாவது அடோபி நிறுவனத்துடைய Photoshop, Illustrator, இது மாரியான சாஃப்ட்வேர் தான் நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அண்டர்ரேட்டட் ஒரு சாஃப்ட்வேர பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா, Canvaவுடைய அஃபினிட்டி. அடோப் பெஸ் அ அஃபினிட்டி அப்படிங்கிறது வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்க போறதில்ல. அஃபினிட்டி எந்த அளவுக்கு பெஸ்ட்டா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல தெரிஞ்சுக்கிற போறோம். எத நான் சூஸ் பண்றது? இது வந்து அடோபி பெஸ்ட்டா? இல்ல அஃபினிட்டி பெஸ்ட்டா? அஃபினிட்டிய சூஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கில் டியூட் கிரியேட்டிவ் சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்னொருத்தவங்க பார்த்து லேர்ன் பண்ணிக்கிருவாங்க அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு டிசைன் சாஃப்ட்வேர நம்ம எதுக்கு சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோ எடிட்டிங். ஒரு ஆல்பம் டிசைன்ல ஆரம்பிச்சு, கிளையன்ட்க்கு என்ன மாரியான ஒரு ஃபோட்டோ ஒர்க்லாம் இருக்கு. நம்ம ஃபோட்டோவே ஒர்க் பண்ணுவோம். அ நெறையா ஃபோட்டோ ஒர்க்ஸ்லாம் இருக்கு. ஃபோட்டோ எடிட்டிங்க்கு நம்ம மேக்ஸிமம் Photoshopே ஃபோட்டோ எடிட்டிங்க்கான ஒரு சாஃப்ட்வேர் தான். ஃபோட்டோ எடிட்டிங்க்கு நம்ம சாஃப்ட்வேர யூஸ் பண்ணுவோம். 2வது வந்து வெக்டார் பேஸ்டு ஒர்க்ஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். வெக்டார் பேஸ்டு ஒர்க்ஸ்னா ஒரு பிராண்டிங், ஒரு லோகோ, 2D அனிமேஷனுக்கான கார்ட்டூன்ஸ் கிரியேட் பண்றது. வெக்டார்ல நெறைய விஷயங்கள் பண்ணுவோம். கிராஃபிக் டிசைனர் ஒரு கிராஃபிக் டிசைன் சாஃப்ட்வேர சார்ந்து இருப்பாங்க. 3வது பார்த்தீங்கன்னா, பேஜ் லேஅவுட்க்கு வந்து நம்ம கிராஃபிக் டிசைன் சாஃப்ட்வேர யூஸ் பண்ணுவோம். பேஜ் லேஅவுட்னா ஒரு புக்கு, ஒரு மேகசின், புக்லெட் 5 பேஜுக்கு மேல, 4 பேஜுக்கு மேல இப்படி நம்ம டிசைன் பண்றோம் அப்படின்னா, பேஜ் லேஅவுட் விஷயங்களுக்கு நம்ம ஒரு கிராஃபிக் டிசைன் சாஃப்ட்வேர யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து ப்ரொஃபஷனலா இருக்கணும். ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருக்கக்கூடாது. அவுட்புட் வந்து பார்க்கும்போது ஹை குவாலிட்டியா வரணும். இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டா இருக்கணும். இப்படி நம்ம நெறைய விஷயங்கள எதிர்பார்ப்போம். அதுக்கும் நாம ஒரு கிராஃபிக் டிசைன் சாஃப்ட்வேர சூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த 4 விஷயங்கள வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நம்ம Photoshop போறதா, Illustrator போறதா, InDesign போறதா, இல்ல Affinity போறதா, இல்ல வேற ஏதாவது AI டூல் போறதா, GIMP போறதா, Inkscape போறதா, இப்படி நெறைய சாஃப்ட்வேர்ஸ நம்ம டிசைட் பண்ணுவோம். இதுல எல்லாம் எதுக்கு அஃபினிட்டிய நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம அடோபியோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஒருத்தரு அடோபிய சூஸ் பண்றதுல 3 மேஜர் ப்ராப்ளத்த அவரு ஃபேஸ் பண்ணுவாரு. என்னன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் மந்த்லியோ, இயர்லியோ ஒரு பேமெண்ட்ட நம்ம அடோபி நிறுவனத்துக்கு கட்டியாகணும். நீங்க இப்ப அடோப் கிரியேட்டிவ் கிளவுட் வந்து மொத்தமா ஒரு பேக்கேஜ் அது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் இருக்கும். தனித்தனியா வாங்குறவங்க Photoshop மட்டும் தான் தேவைன்னா அதுக்கு ஒரு பேமெண்ட் இருக்கும். இல்ல Illustrator நான் யூஸ் பண்ணுவேன்னா அதுக்கு ஒரு பேமெண்ட். இப்படி நெறைய விஷயங்கள் அடோபில இருக்கு. முதல் ப்ராப்ளம். 2வது ப்ராப்ளம் வந்து ஹெவி சிஸ்டம் ரெக்யர்மென்ட். அதாவது நம்மளுடைய ஆ பிசில அடோபியோடைய ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா, நம்மளுக்கு கொஞ்சம் ஹை எண்டடா வேணும். இல்ல மீடியம் ஸ்பெக்காவது நம்மளுக்கு வேணும். ஒரு கவர்ன்மென்ட் லேப்டாப்லயோ, இல்ல லோ எண்ட் பிசிலயோ நான் பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும் அப்டின்னா, கொஞ்சம் கஷ்டம். 3வது வந்து என்னன்னா, நெறைய செப்பரேட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஆ இப்ப நான் ஃபோட்டோ ஆல்பம் டிசைன் பண்ண போறேன்னா, Photoshopக்கு போகணும், இன்ஸ்டால் பண்ணணும். 2வது வந்து ஒரு பிராண்டிங் கிரியேட் பண்றேன், லோகோ கிரியேட் பண்றேன் அப்டின்னா, நான் வந்து Illustratorக்கு போகணும். ஒரு கம்பெனிக்கு வந்து நான் ஒரு புக்லெட்டோ ஏதோ ஒரு சம்திங் பண்ண போறேன் அப்டின்னா, அதுக்கு வந்து நான் InDesign போகணும். இப்ப செப்பரேட்டா நெறைய சாஃப்ட்வேருக்கு நான் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு மாரியான ஸ்பெக் இருக்கும். சிஸ்டம் வந்து லோட் ஆகும். அது ஒர்க் அதெல்லாம் நெறையா இருக்கு. இந்த 3 மேஜர் ப்ராப்ளம் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனருக்கு ஆ மேஜர் கன்சர்னா இருக்கும். அடுத்து வந்து இப்போ இதுலருந்து நம்ம ஆ என்ன பார்க்கலாம்? இதுலருந்து அஃபினிட்டி எப்படி டிஃபர் ஆகுது? அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ அஃபினிட்டினா என்ன? அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோவா தெரிஞ்சுக்குருவோம். அஃபினிட்டி அப்படிங்கிறது ஷெரிஃப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணாங்க. கிராஃபிக் டிசைன் ரிலேட்டடா. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க மேக்குக்கு உருவாக்குனாங்க. அடுத்து விண்டோஸ்க்கு கொண்டு வந்தாங்க. இப்போ அவங்க அப்போ உருவாக்கும்போது அது அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆ எப்படி Photoshop, Illustrator, InDesign இருக்கோ அது மாரி ஃபோட்டோவுக்கு வந்து அஃபினிட்டி ஃபோட்டோவும், வெக்டார் ஒர்க்ஸ்க்கு வந்து அஃபினிட்டி டிசைனரும், லேஅவுட் அண்ட் பப்ளிஷிங்க்கு அஃபினிட்டி பப்ளிஷர் அப்படிங்கிற மாரியும் அது இருந்துச்சு. அப்ப அந்த டயத்துல பெர்செப்சுவல் லைசென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வச்சிருந்தாங்க. அதாவது அது ரொம்ப மினிமலா இருந்துச்சு. அதாவது அடோபி மாரி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு இல்லாம, நீங்க ஒரு மொத்தத்துக்குமே ரூ. 2000 ரூ. 3000 கட்டி நீங்க அந்த சாஃப்ட்வேர வாங்கிக்கலாம். மொத்தமாவே நீங்களே வச்சுக்கலாம். அதுக்கு ரினிவல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாரி பெர்செப்சுவல் லைசென்ஸ் அது பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவ காசு கட்டி நம்ம அத எப்ப லைஃப் லாங்கா யூஸ் பண்றது. அந்த மாரி அவங்க குடுத்துருந்தாங்க. 2024ல ஒரு மேஜர் மாற்றம் அஃபினிட்டில நடந்துச்சு. என்ன அப்டின்னா, 2024ல Canva கம்பெனி எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன் Canva. Canva கம்பெனி
2024ல செரிஃப் கம்பெனிய வாங்குனாங்க. ஸோ கேன்வா அஃபினிட்டி அப்படின்னு சொல்லி 2025ல பேர் மாற்றம் அடைஞ்சு அது நம்மளுக்கு கிடைச்சுச்சு. இப்போ நான் கேன்வா அஃபினிட்டிய பர்ச்சேஸ் பண்ணணுமா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஏன்னா, அவங்க ஆரம்பத்தில பிரிசப்சோ லைசென்ஸா குடுத்தாங்க. கேன்வா அத வாங்குன பிறகு அத ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஸோ, இப்போ அதில உள்ள பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு எந்த விதமான சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட்டும் நம்ம கட்ட தேவையில்ல. அடோபி மாரி. 2வது வந்து ஃப்ரீ ஒன்லி பே ஃபார் ஏஐ. எப்படி அடோபி ஃபோட்டோஷாப்ல நம்ம ஏஐ யூஸ் பண்றோம். அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் வாங்கிட்டு அந்த ஏஐய நம்மளுக்கு யூஸ் பண்ண சொல்றாங்க. பட் அஃபினிட்டில வந்து அது ஃப்ரீ. சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது ஃப்ரீ. சப்போஸ் நீங்க அதில ஏதாவது ஏஐ யூஸ் பண்ண போறீங்க. ஒரு ஜெனரேட்டிவ் ஃபில் யூஸ் சம்திங் ஏதோ ஒரு ஏஐல கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா மாத்திரம் நம்ம பர்ச்சேஸ் பண்ற மாரி இருக்கும். மேக்ஸிமம் யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீலான்ஸ் ஆர்டிஸ்ட்டா இருக்காங்க. ஒரு ஸ்டூடண்ட்ஸா இருக்காங்க. அவங்கலாம் ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கணும். தட் மீன்ஸ் என்னன்னா, ஃப்ரீ பிளஸ் ப்ரொஃபஷனல். அதாவது ஃப்ரீயாவும் இருக்கும். அதே நேரத்தில பக்கா குவாலிட்டியா ப்ரொஃபஷனலா இருக்கும். ஒரு Photoshopல நம்ம ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். Affinityல ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2யுமே அவுட்புட் எடுத்து எது Photoshopல பண்ணோம், எது நம்ம Affinityல பண்ணோம் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் தெரியாது. அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா இருக்கும். ஸோ, இப்போ ஒரு ஸ்டூடண்ட் வந்து லோ எண்ட் ஸ்பெக் உடைய லேப்டாப்ல நல்ல குவாலிட்டியான அவுட்புட் எடுத்து அவங்க பார்ட் டைமா இல்ல ஃப்ரீலான்ஸா நெறைய ஏர்னிங்ஸ் பண்ணலாம். ஒரு கம்பெனிக்கு போம்போது அவங்க அடோபி யூஸ் பண்ணாலும், யூஸ் பண்ணலனாலும் நம்ம ஈஸியா ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ, ப்ரொஃபஷனல் டூல்ஸ் நோ காஸ்ட்ல கிடைக்குது. ஸோ, அடுத்து வந்து பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்பீட் வந்து அஃபினிட்டில எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஜிபியு ஆக்ஸலரேஷன் வந்து கிராபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க அத. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பின்னாடி பார்ப்போம். இந்த கிராபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் வந்து நல்லா ஆக்ஸலரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ, அதனால கிராபிக்ஸ் குவாலிட்டி ஈஸியா நம்மளுக்கு குயிக்கா கிடைக்கும் லோ எண்ட் பிசில. ஸோ, ஃபாஸ்டர் ஆல்பம் டிசைன் பண்றீங்க, ஹெவியா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, அத டக்குனு அவுட்புட் பார்க்கும்போது கொஞ்சம் லேக் ஆகுற மாரி இருக்கும். ஸோ, அந்த மாரியான பிரச்சனை எல்லாம் அஃபினிட்டில கிடையாது. ஸோ, ஃபாஸ்ட் ரெண்டரிங் குயிக்கா வந்து நம்ம அவுட்புட்ட பார்த்துரலாம். ஸோ, அடுத்து ஸ்மூத் ஜூம் அண்ட் எடிட்டிங் டக்குன்னு இருக்கும். ஒரு ஜூம் போயிட்டு வாரீங்க, ஃபோட்டோலாம் வந்து நல்லா ஜூம் பண்ணி டக்குன்னு ஒர்க் பண்ணலாம், டக்குன்னு ஜூம் அவுட் பண்ணி வரலாம். ஈஸியா ஸ்மூத்தா அந்த டிரான்சிஷன் வந்து இருக்கும். Photoshopலயும் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. இப்போ நான் ஒரு 8 ஜிபில ஒரு ஜூம் போறேன். 16 ஜிபில ஒரு ஜூம் போறேன் அப்படின்னா, அடோபி Photoshopல 16 ஜிபி ஜூம் போறது என்ன மாரியான குவாலிட்டிய குடுக்குதோ, அது அஃபினிட்டில 8 ஜிபிலயே அந்த மாரி குவாலிட்டிய அந்த ஸ்மூத்னஸா கிடைச்சிரும். அதாவது என்னன்னா, தட் மீன்ஸ் ஃபாஸ்ட்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அது. மிட் ரேஞ்ச் கம்ப்யூட்டர் நீங்க வந்து 2010ல வாங்கியிருக்கேன் பிசி லேப்டாப் அதில ஒர்க் ஆகுமா? நான் ஒரு 2015ல வாங்கியிருக்கேன் ஒரு லேப்டாப்பு. 2015ல தான் நான் பிசி பில்ட் பண்ணியிருக்கேன். அதில வந்து நான் அஃபினிட்டி ஒர்க் பண்ணலாமா? அப்படின்னா, தாராளமா இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணலாம். நல்லா ஒர்க் ஆகும். ரேம் முக்கியம். பட் Photoshopஅ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அஃபினிட்டி நல்லாவே ஃபாஸ்ட்டா ஒர்க் ஆகும். ஸோ, அடுத்து இதுதான் மேஜரான ஒரு விஷயம். ஸோ, பவர்ஃபுல் டூல்ஸ் இன் ஒன் சாஃப்ட்வேர். ஒரு கிராஃபிக் டிசைனருக்கு 3 விதமான ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அதுல 3வது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ ஒர்க்குக்கு Photoshopஅ பேஸ் பண்ணியிருப்போம். ஒரு லோகோ டிசைன், ஒரு பிராண்டிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம ஒரு வெக்டாருக்கு இல்லஸ்ட்ரேட்டர பேஸ் பண்ணியிருப்போம். இன்டிசைனுக்கு அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நெறைய ஸ்பேஸ் எடுக்கும். அதுக்கு நெறைய ஸ்பெக் தேவைப்படும். ஃப்ரீயா 3மே ஏஐ தனியா யூஸ் பண்ண போறேன். இப்படி எல்லாத்தையுமே உங்க கம்பைன் பண்ணி ஒரே சாஃப்ட்வேர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணா போதும். நீங்க தனித்தனியா ஒரு ஃபோட்டோவுக்கோ முன்னாடி அப்படி இருந்துச்சு. அஃபினிட்டி ஃபோட்டோ, அஃபினிட்டி டிசைனர், அஃபினிட்டியோடைய பப்ளிஷர் அப்படின்னு சொல்லி தனித்தனி சாஃப்ட்வேர் இருக்கு. கேன்வா அதெல்லாம் வாங்குன பிறகு அத 3மே கம்பைல் பண்ணி ஒரே சாஃப்ட்வேர்ல கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஒரே சாஃப்ட்வேருடைய ஃபைல் சைஸ் வந்து 800 MB தான் இருக்கும். அப்ப 3 விஷயத்தை எப்படி கம்பைல் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிக்சல் எடிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து Photoshopக்கு அல்டர்னேட்டிவா இருக்கும். 2வது வந்து இது வெக்டர் டிசைன், வெக்டார் அப்படின்னு இருக்கும். வெக்டார் வந்து எதுக்குன்னா இல்லஸ்ட்ரேட்டருக்கு ரீப்ளேஸ்டா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். 3வது வந்து பேஜ் லேஅவுட்னு இருக்கும். நம்ம பேஜ வந்து டிசைன் பண்ணிக்கலாம். பேஜ் டிசைன் இன்டிசைனுக்கு இதான். ஸோ இதத்தான் வந்து ஸ்டுடியோ லிங்க் ஃபீச்சர் அப்படின்னு நெறைய ஸ்டுடியோ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பிக்சல் எடிட்டிங் அப்படிங்கிறது பிக்சல் அப்படிங்கிறது ஒரு ஸ்டுடியோ, வெக்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டுடியோ, லேஅவுட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டுடியோ, கேன்வா ஏஐ அப்படிங்கிறது ஒரு ஸ்டுடியோ. நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டுடியோவ அஃபினிட்டில கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த அஃபினிட்டிய பத்தி டீட்டெயிலா இதெல்லாம் எப்படி ஸ்டுடியோலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தனியா ஒரு அஃபினிட்டி பிளேலிஸ்ட்ல பார்க்க போறோம்.
பவர்ஃபுல் டூல்ஸ் இன் ஒன் சாஃப்ட்வேர். அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? இப்போ நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் வேர்ல்டு வைடா அதிகமா யூஸ் பண்றது வந்து Photoshop தான். இப்போ நான் ஒரு கிளையன்ட்க்கு வந்து நான் ஒரு ஒர்க் பண்ணி குடுக்குறேன். நான் வந்து அஃபினிட்டில ஒர்க் பண்ணிட்டேன். பட் அவங்க அத மாடிஃபிகேஷன் பண்ணணும். அவங்க ஃபாரின்ல இருக்காங்க, இல்ல வெளியூர்ல இந்த மாரி இடத்துல இருக்கும்போது அவங்க வந்து Photoshop தான் யூஸ் பண்றாங்க. இல்ல Adobe உடைய ப்ராடக்ட்ஸ் தான் அப்போ என்னுடைய ஒர்க் ஃபைல் வந்து அவங்க திடீர்னு சப்போஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்ல அவங்க ஏதாவது மாடிஃபிகேஷன் அந்த ஒர்க்ல பண்ணணும் அப்படின்னா அவங்களால பண்ண முடியுமா? இல்ல அவங்க வந்து ஒரு Photoshop ஃபைலோ, ஒரு இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைலோ, InDesign ஃபைலோ எனக்கு அனுப்பி, இதுல இந்த மாரியான கரெக்ஷன் ஒர்க்லாம் பண்ணி குடுங்க. இந்த மாரிலாம் நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஆல்டர்னேட் பண்ணி குடுங்க. அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஒர்க் வருது அப்படின்னா, நம்ம அந்த Photoshop ஃபைல நம்ம அஃபினிட்டிக்குள்ள இம்போர்ட் பண்ணணும். நம்ம ஒரு 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 ஒர்க் பண்ற ஃபைலையும் அதே மாரி அவங்களுக்கு மாத்தி குடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஃபைல் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அத அஃபினிட்டில நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா பண்ண முடியும். ஒரு Photoshop ஃபைலா இருக்கட்டும், ஒரு PDF ஃபைலா இருக்கட்டும், SVGயா இருக்கட்டும், Adobe உடைய இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைலா இருக்கட்டும், எல்லாமே அ நீங்க அஃபினிட்டில ஓப்பன் பண்ணிக்கிற முடியும். அதே நேரத்தில அத எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கிற முடியும். ஸோ அஃபினிட்டி சப்போர்ட்ஸ் புரொஃபஷனல் ஃபைல் ஃபார்மேட். கடைசி பாயிண்ட் நான் அவ்வளோ பேசியிருக்கோம். ஏன் அஃபினிட்டிய நம்ம சூஸ் பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப மேஜர் விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஒரு Adobe சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுல இருக்கக்கூடிய 3 ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அத ரெக்டிஃபை பண்ற மாரி தான் இந்த அஃபினிட்டி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. நம்ம மாசம் மாசமோ, இயர்லியோ பே பண்ண அவசியம் கிடையாது. ஸோ 2வது விஷயம் எதுக்கு அஃபினிட்டிய சூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். 8 ஜிபில ஒரு வேலை பார்க்குறதுக்கும், 16 ஜிபில ஒரு வேலை பார்க்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு Adobeல நான் ஒரு ஒர்க் பண்றேன். 16 ஜிபி ரேம் கொஞ்சம் ஹை எண்டா வேணும். ஆனா லோ எண்ட் 8 ஜிபி ரேம் இருக்கு. நான் 2015ல வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அதிலேயே நம்மளால சூப்பரா ஒர்க் பண்ண முடியும். 3வது வந்து புரொஃபஷனல் டூல்ஸ். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாரி, பக்கா நீங்க என்ன Adobeல அவுட்புட் எடுக்கிறீங்களோ, அத அப்படியே அஃபினிட்டில கொண்டு வந்துரலாம். ஸோ புரொஃபஷனல் டூல்ஸ் இருக்கும். அதனால புரொஃபஷனல் அவுட்புட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். கடைசியா இது யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்சர் அண்ட் கிரியேட்டர்ஸ்க்கு சூட்டபிள் ஆகும். அப்போ ஒரு பெரிய கம்பெனில வந்து இது சூட்டபிள் ஆகாதா அப்படிங்கிற மாரி அர்த்தம் கிடையாது. நீங்க Adobe ஒர்க் பண்ணாலும் சரி, அஃபினிட்டி ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுக்கு உங்களுடைய கிரியேட்டிவிட்டியும் அந்த ஒரு டூல் என்ன பண்ணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனா போதும். நீங்க எந்த சாஃப்ட்வேர்ல வேணாலும் புகுந்து விளையாடிடலாம். இப்போ ஒரு கம்பெனில Adobe உடைய சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்றாங்க. Adobe Photoshop யூஸ் பண்றாங்க, இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்றாங்க. அப்படி யூஸ் பண்ணாலும், நான் அஃபினிட்டில ஒரு மாஸ்டரா இருக்கேன். ஒரு அட்வான்ஸ்ட் பெர்சனா இருக்கேன். நீங்க என்ன குடுத்தாலும் அஃபினிட்டில பக்காவா பண்ணி குடுத்துருவேன் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு கம்பெனி உங்கள கண்டிப்பா சூஸ் பண்ணியே தீருவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தேவை ஒரு கிரியேட்டிவிட்டியும், ஒரு புரொஃபஷனல் அவுட்புட்டும் தான். பிளஸ் உங்களால இது ஓட்ட முடிஞ்சா, அதையும் உங்களால ஓட்ட முடியும். கார் ஓட்ட தெரியுமா? பென்ஸ் காரா இருந்தா என்ன? ஆல்டோவா இருந்தா என்ன? ஸோ அடுத்து மிக முக்கியமான விஷயம் வந்து, இப்போ எல்லாமே ஏஐ யுகமா மாறிருச்சு. ஏஐ இப்போ நெறைய விஷயங்கள் வந்து சிம்ப்ளிஃபைடா கொண்டு வந்துட்டாங்க. ஏஐ எதுக்கு மாங்கு மாங்குன்னு பண்ணிக்கிட்டு எல்லாமே ஏஐல ஒரு அவுட்புட் வந்துருச்சு. ஏஐ அஃபினிட்டில ஏஐ யூஸ் பண்ண முடியுமா? Photoshop உடைய ஜெனரேட் ஃபில் மாரி, அ Adobe உடைய Firefly மாரி நம்ம சில விஷயங்கள்லாம் இதுல உருவாக்க முடியுமா? அப்படின்னா, கண்டிப்பா முடியும். பட் அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம கண்டிப்பா லைசென்ஸ் வாங்கியே ஆகணும். Canvaவுடைய ப்ரோவோ, லைட்டோ ஏதோ ஒரு வெர்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்டில் Adobeய கம்பேர் பண்ணும்போது Canva ப்ரோவுடைய ஃபீ வந்து ரொம்பவே மினிமல் தான். இயர்லி 4000 தான் வரும் மொத்தத்துக்குமே. இந்த ஏஐ மாத்திரம் இல்ல, நெறைய விஷயங்கள் Canvaல இருக்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். ஸோ அது என்னைய கேட்டா பெனிஃபிட் தான். நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஏன் இத Canva ஃப்ரீயா பண்ணாங்க? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். இப்போ Canva அஃபினிட்டிய வாங்குறதுக்கு முன்னாடியே Canvaவுடைய பிரைசிங் ஸ்ட்ரக்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மினிமலா இருக்கும். நீங்க நெறைய எஃபோர்ட் போடாமயே நீங்க நெறைய ஒர்க் பண்ணிக்கிற முடியும். பட் நெறைய டிசைனர் ஒரு கிராஃபிக் டிசைனர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, Canvaவா? அப்படியே கொஞ்சம் தள்ளியே வச்சிருப்பாங்க. ஏன்னா, அது கொஞ்சம் புரொஃபஷனலா இருக்காது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எல்லா கிராஃபிக் டிசைனருக்குமே இருக்கும். எனக்கு அதிகமாவே இருந்துச்சு. இது Canvaவுக்குமே தெரியும். ஸோ தெரிஞ்சனால தான் அவங்க நம்மளுக்கு ஒரு புரொஃபஷனல் சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா, இன்னமும் ரொம்பவே நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணி தான் அவங்க அஃபினிட்டிய பை பண்ணாங்க. இப்போ Canva கிட்டயும் ஒரு புரொஃபஷனல் ஒரு பவர்ஃபுல் டூல் அவங்கட்ட இருக்கு கிராஃபிக் டிசைன் ரிலேட்டடா. பிளஸ் அத தாண்டியும் நீங்க Canvaவுடைய மத்த விஷயங்கள யூஸ் பண்ணிக்கலாம். Canva எக்கோசிஸ்டத்த எல்லாருமே யூஸ் பண்ணணும். அந்த எக்கோசிஸ்டத்துக்குள்ள எல்லாருமே வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த சாஃப்ட்வேர ஃப்ரீ பண்ணி குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய தாட். ஸோ இதுவரைக்கும் நம்ம Adobeயையும், அஃபினிட்டியையும் பத்தி பார்த்தோம். அப்போ அஃபினிட்டி தான் பெஸ்ட்டா அப்படிங்கிறது மாரி நான் சொல்லல. Adobe வந்து பெஸ்ட் சாஃப்ட்வேர் தான். ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் லீடிங்
கிரேட் சாஃப்ட்வேர் தான். நீங்க Adobeல வந்து நெறைய விஷயங்கள் பண்ண முடியும். பட் ஒருத்தன் போட்டிக்கு வருவான்டா, வந்துட்டான்டா அப்படிங்கிற மாரி அஃபினிட்டியும் ஒரு புரொஃபஷனல் சாஃப்ட்வேர். அத இப்ப ஃப்ரீ பண்ணி குடுத்துருக்காங்க. அதுதான் அதுல இருக்க ஹைலைட்ஸே. ஸோ, இனி வரப்போற காலங்கள்ல நம்ம அஃபினிட்டி பத்தி நெறையா அ அஃபினிட்டில என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ, இப்போ நான் Adobeயோடைய Photoshopஓ, Illustratorயோ பத்தி நான் ஒரு வீடியோ போடப் போறேன் அப்படின்னா, டக்குன்னு நீங்க ஒர்க் பண்ணி பார்த்தா தான் நல்லாருக்கும். அப்போ நீங்க லேர்ன் பண்ணும்போது நீங்க ஒரிஜினல் சாஃப்ட்வேர் வாங்கணும். அதுல ஒரு டிஃபிகல்டி இருக்கும். ஸோ, இப்ப நான் அஃபினிட்டிய டக்குன்னு சொல்லிக் குடுத்துட்டேன்னா, நீங்க உடனே இன்ஸ்டால் பண்ணி 700 எம்பி தான் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணி முடிக்கவும் நீங்க டக்குன்னு ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ, ப்ரொஃபஷனலாவும் அது இருக்கும். ஸோ, அதனால நம்ம அஃபினிட்டிய ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். ஃபியூச்சர்ல நம்ம Photoshop, Illustratorலாம் நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஏஐயும் நெறையா பார்ப்போம். ஸோ, உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்னொருத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அவங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நான் கிராஃபிக் டிசைன் லேர்ன் பண்ண போறேன், அனிமேஷன் லேர்ன் பண்ண போறேன், வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ண போறேன், ஆ ஒரு படம் எடுக்க போறேன் அப்படின்னா, இந்த சேனல மறக்காம அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. தேங்க் யூ.